ஹால்ல நின்னுக்கிட்டு இருந்த மருமக அனாமிகா செவத்துல இருந்த கடிகாரத்தையே பாத்துட்டு இருந்தா. உச்சி வெயில் நேரம். மணி 1:30 ஆச்சு. இது என்னது, தினமும் 1:30 ஆச்சுன்னா அவரு மாமா அத்தை எல்லாரும் எங்க இருந்தாலும் சரி பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு மணி ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. வெளியில வந்து வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. யாரும் வர மாதிரி தெரியல. தூரத்துல அவங்க வர்ற வாட கூட இல்ல. அதனால அனாமிகா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அத்தை கதை பேசிக்கிட்டே சாப்பிடுற விஷயத்த மறந்துட்டாங்களோ, அப்புறம் மாமா வயல் வேலைய செஞ்சுக்கிட்டு சாப்பிடுற விஷயத்த மறந்துருப்பாரோ. அவருக்காவது ஞாபகம் இருக்கணும்ல, அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனில லஞ்ச் பிரேக்குக்கு பெல்ல கூட அடிப்பாங்க. அப்பயாவது அவருக்கு வீட்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வீட்ல இட்லி ரைஸ் செஞ்சிருக்கேன்னு ஞாபகம் வரணும். இன்னும் காணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போய் செல்போனை எடுத்து தன்னோட புருஷன் ரமேஷ்க்கு கால் பண்ணான். ரமேஷ் பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனோட போன் ரிங் ஆனதுனால போனை எடுத்து பார்த்தான். அனாமிகா காலிங்னு வந்தது. அந்த நேரத்துல அவனோட வேலை செய்யற அவனோட கொலீக் அங்க வந்தாரு. ஏண்டா, என்னடா இது, தங்கச்சி அவ்வளோ அன்பா கால் பண்றா, நீ என்னமோ எடுக்காம இருக்க, திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு மாதவன் சொன்னதும் அப்போ ரமேஷ் தன்னோட கையில இருந்த வாட்ச்ல மணி என்னன்னு பார்த்தான். ஓஹோ, லஞ்ச் டைமு, அதான் வீட்டுக்கு வரலன்னு ஃபோன் அடிக்கிறான். அப்போ கிளம்புடா, போய் சாப்பிட்டுட்டு வாய. இப்போ மட்டும் நான் போன திரும்ப வரமாட்டேன்டா. நாளைக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுக்கையா தான் இருப்பேன். என்னடா இது, தங்கச்சியோட சமையலை பத்தி இப்படி பேசுறியா? உனக்கு தெரியாதுடா மாதவா, இப்போ நான் ஃபோனையும் எடுக்க மாட்டேன், லஞ்சுக்கு வீட்டுக்கும் போக மாட்டேன். இட்லி ரைஸ் பண்ண போறேன்னு காலையில சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்ன உடனேயே மாதவனுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னது, இட்லி ரைஸா? என்னடா இது புதுசா இருக்கு. இது மட்டும் இல்லடா, இன்னும் புதுசு புதுசா என்னென்னமோ பண்றா. சாப்பாடு ஒன்ன வச்சுக்கிட்டு புதுசு புதுசா விசித்திரமா என்னென்னமோ செய்யறா. எங்க உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கா. எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் தெரியுமா இதால? ஐயோ, நோ கமெண்ட்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ரமேஷ் அவனோட வேலைய தொடர்ந்தான். வீட்டுக்கிட்ட இருந்த அனாமிகா, என்னது இது, நேத்து வரைக்கும் போன் பண்ணா ஒரே ரிங்லே எடுத்து பேசுவாரு, இன்னைக்கு இத்தனை போன் அடிச்சா எடுக்கலையே, என்ன ஆயிருக்கும், என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு. ஒருவேளை வேணும்னே நான் புதுசா ட்ரை பண்ண சாப்பாட சாப்பிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்றாரா? இருக்கும், மாமாக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு தன்னோட மாமனார் பிரசாதுக்கு போன் பண்ணா அனாமிகா. நிலத்துக்கிட்ட இருந்த மரத்தடியில பிரசாத் உட்கார்ந்திருந்தாரு. கூலி ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போனை பார்த்துட்டு இருந்த பிரசாத், புதுசா இட்லி ரைஸ் பண்ணிருக்க, சாப்பிட வாங்க மாமா அப்படின்னு காலையில மருமக சொன்னாலே, அதான் இப்ப போன் பண்றா. இன்னைக்கு நான் பட்டினியும் பசியுமா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு போனை எடுக்காம விட்டுட்டாரு. வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த அனாமிகா, ஓஹோ இப்ப புரிஞ்சு போச்சு, வேணும்னே 3 பேரும் இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அவங்க வரலன்னா நான் சும்மா விடுவேனா? போய் இழுத்துட்டு வந்து சாப்பிட வைக்க மாட்டேன் அப்படின்னு அனாமிகா கதவை இழுத்து பூட்டிட்டு வெளியில ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல மாமியார் சாரதா சுசீலாவோட வீட்ல உட்கார்ந்திருந்தாங்க. சுசீலா கொஞ்சம் சோகமா இருந்தாங்க. என்ன சாரதா இது, மணி 2 ஆக போகுது, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, வா சாப்பிடலான்னா வேணாங்கிற, நான் போய் சாப்பிட்டு வரேன்னா ஒத்துக்க மாட்ற, என்னம்மா இதெல்லாம்? ஐய சுசீலா, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடலனா உயிர் ஒண்ணு போயிடாது. அப்பையில இருந்து பசிக்குதுன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிய. உனக்கு என்ன சாரதா, மருமக இருக்கா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதால அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கரலை கட்ட மாதிரி வந்திருக்க. எனக்கு என்ன மருமகளா இருக்கா? நானும் வெந்ததையும் வேகாததையும் சமைச்சு சாப்பிட்டு அவருக்கும் அதையே போடணும். ஒரு வேலை செய்யலாம் சுசீலா, இன்னைக்கு நீயே என்னோட என் வீட்டுக்கு வா, என் மருமக செஞ்ச லஞ்ச சாப்பிடுவ, நான் அனுபவிக்கிற ஆனந்தத்தை நீயும் அனுபவிக்கணும். என்ன சொல்ற? என்ன சொல்றது சாரதா, இத கொஞ்சம் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா சுஷீலா, திடீர்னு இப்படி சொல்லிட்டிய? அப்பையிலிருந்து என் மருமக அனாமிகா வந்து என்னை பத்தி கேட்டாள்னா நான் இல்லன்னு சொல்லு, என்கிட்ட வரவே இல்ல, இன்னைக்கு மொத்தத்துல அவளை நான் பார்க்கவே இல்லன்னு சொல்ல சொன்னிய. இதெல்லாம் எதுக்காக? இதுக்குள்ள ஏதோ இருக்கே, அவளோட சமையலுக்காக தான் போலான்னு. இப்ப என்னவோ ஒன்னா சேர்ந்து போலான்றிய, அப்படின்னா என்ன பலி கொடுக்க பாக்குறியா நீ? அது இல்ல சுஷீலா, நான் சொல்றத கேளு அப்படின்னு சாரதா சொன்னதும்
மருமக அனாமிகா சுசீலா வீட்டுக்கு வந்தா. சித்தி, சுஷீலா சித்தி அப்படின்னு கூப்பிட்டா அனாமிகா. சுசீலா ஜன்னல் கிட்ட வந்தாங்க. அனாமிகா வெளியில நின்னுட்டு இருந்தா. அடியே சாரதா, உன் மருமக அனாமிகா வந்திருக்கா அப்படின்னு சுஷீலா சொன்னதும் சாரதா பயந்து போய் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க. உன் கால்ல கூட விழறேன், நான் இங்க இல்லன்னு சொல்லிடு, நான் இங்க வரவே இல்லன்னு சொல்லிடு அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சாரதா. சுஷீலா சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாங்க. என்னம்மா இவ்ளோ தூரம் வந்திருக்க? எங்க மாமியார் உங்களை பார்க்க வந்தாங்களா சித்தி? வா மாமியார் எதுக்குமா என்ன பார்க்க இவ்ளோ தூரம்? இங்க வரப்போறா, வரலையே. அவளுக்கு எனக்கும் சண்டை. அவளுக்கு என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கெல்லாம் தைரியம் போதாதுமா. ஆனா தினமும் சுஷீலா வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்களே, அது எப்படி திடீர்னு சண்டை வரும்? அப்ப தினமும் இங்க வர்றது இல்லையா அவங்க? தினமும் வருவாதாமா, சண்டைங்கிறதால இன்னைக்கு வரல. ஒருவேளை வந்தா உன் மருமக அனாமிகா வந்துட்டு போனான்னு சொல்றேம்மா. சரியாம்மா, நீ போயிட்டு வா. என்ன ஆனாலும் இருட்டினதுக்கு அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தானே வரணும். அப்ப அவங்களுக்கு இதே இட்லி ரைஸ போடுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான். வீட்டுக்குள்ள இருந்த சாரதாக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. சுசீலா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பகல் முழுக்க போச்சு. சாரதா சுசீலா வீட்லயே சாப்பாடு சாப்பிட்டாங்க. பிரசாத் பழம் சாப்பிட்டுக்கிட்டாரு. ரமேஷ் வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டான். இருட்டாயிடுச்சு. வீட்ல லைட் போடாம அனாமிகா உள்ள நின்னுக்கிட்டு இருந்தா. சாரதா, ரமேஷ், பிரசாத் 3 பேரும் இருட்டு வீட்டுக்குள்ள உள்ள வந்தாங்க. இருட்டுல உள்ள அனாமிகா நிக்கறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடி இது, லைட்ட கூட போடாம இருட்டுல பேய் மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லி சாரதா லைட்ட போட்டாங்க. அப்போ அனாமிகா கையில இருந்த இட்லி ரைஸ பார்த்து 3 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அத்தை, மாமா, என்னங்க, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் வீட்டுக்கு வரீங்க. மத்தியானம் பண்ண இட்லி ரைஸ் சூடு ஆறிடுச்சு, மறுபடியும் சூடு பண்ணிருக்கேன். வாங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. அடியே, ஏண்டி இப்படி பண்ற? இது என்னடி புதுசா இருக்கு? உடைச்ச அரிசியையும் இட்லியையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி செஞ்சதத்த. இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா அனாமிகா? எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. இந்த மாதிரி முயற்சி எதுவும் பண்ணாம சாதாரணமா செய்யற சமையல செய்யாமா போ. வேற எதுவும் பேசிடாத, கிளம்பிங்க இருந்து. எனக்குள்ள இருக்கிற தனித்திறமைய நீங்க பாராட்ட கூட மாட்டீங்க. பாத்துட்டே இருங்க, உங்க எல்லாருக்கும் நான் சேலஞ்ச் பண்றேன். இட்லி பஜ்ஜி வியாபாரத்தை செஞ்சு அதுல சக்சஸ் ஆகுறேன். நான் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த அனாமிகா என் மருமகதான்னு மாமாவும் அத்தையும் சொல்லுவாங்க. இவதான் என் பொண்டாட்டின்னு நீங்களும் சொல்லுவீங்க. பாத்துட்டே இருங்க. அனாமிகா, சபதம் போட்டது போதுமா, போயே எல்லாருக்கும் சாப்பாடு செய்யு அப்படின்னு சாரதா கொஞ்சம் சிடுசிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அனாமிகா அந்த இடத்த விட்டு பேசாம போயிட்டான். 1/2 மணி நேரத்துல சாதாரண சாப்பாட செஞ்சு போட்டான். எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க, நிம்மதியா தூங்குனாங்க. மறுநாள் காலையில ஒரு இடத்துல அனாமிகா இட்லி பஜ்ஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சான். மாமியார் சாரதா உதவி பண்றதுக்கு போனாங்க. அத்த, இப்ப பாருங்க, நான் பண்ற இட்லி பஜ்ஜிக்காக மக்கள் எப்படி அலமோத போறாங்கன்னு. எனக்கு ஒரு பிளேட் கொடு, எனக்கு ஒரு பிளேட் கொடுன்னு முட்டி முட்டி மோதிக்க போறாங்க, பாத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா சாரதா பயந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு மட்டும் பயமாவே இருக்குமா. யாரு கல்ல தூக்கி அடிக்க போறாங்களோ, முட்டையால வெளுக்க போறாங்களோ, யாரு என்ன வார்த்தை சொல்லி திட்ட போறாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் அரை சொல்லா சொல்றீங்க அத்த? என் பேச்சு கேளுங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கை எடுத்து சத்தமா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. வாங்கய்யா வாங்க, சுட சுட இட்லி பஜ்ஜி காத்துக்கிட்டு இருக்கு. வாங்கய்யா வாங்க, ஒரு பிளேட் 20 ரூபாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனேயே கொஞ்சம் பேர் அதை சாப்பிடுறதுக்காக அனாமிகாவோட கடைக்கு வந்தாங்க. பணம் கொடுத்து இட்லி பஜ்ஜிய வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ ஒருத்தர் இட்லி பஜ்ஜிய வாயில வச்ச அடுத்த நேரமே தூணு துப்பிட்டாரு. திட்டிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாரு. இன்னொருத்தரு கோபத்தோட அந்த இட்லி பஜ்ஜிய சாரதா மேல தூக்கி எறிஞ்சாரு. அத பார்த்து சாரதா பயந்து போயிட்டாங்க. வந்த எல்லாரும் அவங்கவங்க வாய்க்கு வந்தபடி சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. என்னாச்சு? ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க? இந்த இட்லி பஜ்ஜிக்கு என்னதான் குறை அப்படின்னு அனாமிகா அந்த இட்லி பஜ்ஜிய சாப்பிட்டு பார்த்தா. அதுல உப்பு, ஒரே உப்பா இருந்துச்சு. தூணு கீழே துப்பிட்டான். அப்படி துப்பும் போது அந்த இட்லி பஜ்ஜி போய் சாரதா மேல விழுந்துருச்சு. அப்போ சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க கோவத்தை பார்த்து பயந்து போன அனாமிகா ஓட ஆரம்பிச்சுட்டான். அனாமிகா பின்னாடியே சாரதா மருமகளை அடிக்கிறதுக்கு ஓடினாங்க. காயமடைஞ்ச ஒரு வாத்தை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஏழை மருமக அனாமிகா. பேட்டை கையில வச்சிட்டு இருந்த ஹரிஷ்
பால கையில வச்சிட்டு இருந்த பவ்யா. 2 பேரும் அழுதுகிட்டே வாத்த பார்த்தாங்க. மம்மி, வாத்து செத்து போச்சா? அதாண்டா எனக்கும் புரியல. அப்படியே கிடக்குது, அசையவே மாட்டேங்குது. இது செத்து போச்சா இருக்கான்னு ஒண்ணுமே புரியலடா. இரு பாப்போம். நான் ஒன்னும் வேணும்னே அடிக்கலம்மா. பாப்பா பால் போட்டா, நான் பேட்ல அடிச்சேன். அப்போ அந்த வாத்து குறுக்குல வந்துருச்சுமா. பால் வேகமா இது மேல பட்டுடுச்சு, அடிபட்டு கீழே விழுந்துருச்சு. வேகமா வர்ற பால் நம்ம மேல அடிச்சா பயங்கரமா வலிக்கும். அது நம்மளாலே தாங்க முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது பாவம் அந்த வாத்து எப்படி தாங்கி இருக்கும் சொல்லு. அப்படின்னா அந்த வாத்து செத்து போச்சுங்கறியா? நானும் அதான் நினைக்கிறேன் அண்ணா. நீ என்ன நினைக்கிற மம்மி? அந்த வாத்து அண்ணா அடிச்ச பால்ல தானே செத்து போச்சு. சாரி டக், நான் உன்னை வேணும்னே அடிக்கல. உன்னை கொல்றது என்னோட உத்தேசம் இல்ல. நான் வேகமா பால் அடிச்சேன், தெரியாம நீ அந்த பக்கம் வந்துட்ட. இப்ப நீ செத்துட்ட அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்கள பார்த்த அனாமிகா, பசங்களா வாத்துக்கு ஒன்னும் இல்ல, அடி பலமா விழுந்ததுனால இப்ப மயக்கமா இருக்கு. கொஞ்ச நேரம் போட்டோம், நீங்க ஒன்னும் பண்ணாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் இந்த வாத்தை பொழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த வாத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நேரா டேப் கிட்ட வந்தா. அனாமிகாவோட சேர்ந்து ஹரிஷும் பவ்யாவும் கூட அங்க வந்தாங்க. தம்பி ஹரிஷ், அந்த டப்பு ஃபுல்லா தண்ணி புடி. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லி ஹரிஷ் டப்பு ஃபுல்லா தண்ணி புடிச்சான். அனாமிகா அந்த வாத்தை அந்த டப்ல போட்டான். அவ்வளவுதான், வாத்து கண்ணை திறந்துருச்சு. உடனே நீந்திக்கிட்டு இருந்தது. அத பார்த்து ஹரிஷும் பவ்யாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. பசங்களா, வாத்துக்கு ஒன்னும் இல்ல, சின்னதா அடிபட்டுடுச்சு. அதுக்கு கட்டு கட்டினாலே போதும், 2-3 நாள்ல சரியாயிடும். அதுக்கப்புறம் தினந்தோறும் நீங்க இந்த வாத்தோடவே விளையாடலாம். வாத்துக்கு அடிபடாம விளையாடுவேம்மா. நாங்க 2 பேரும் இந்த வாத்தோட நல்லபடியா விளையாடுவோம். எதுவா இருந்தாலும் இந்த வாத்து குணமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் விளையாடணும். குணமாகறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? அது வரைக்கும் பொறுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி விளையாடுனீங்க? 2 பேருமே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க. டப்புல உலாவிக்கிட்டு இருக்க வாத்த பார்த்தாங்க. என்னடிமா மருமகளே இது? வீட்ல 2 கோழி இருக்கு, கூட இந்த 2 குரங்குங்க பத்தாதுன்னு சொல்லி ஒரு வாத்தை வேற வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சாரதாவை கோபமா பார்த்தாங்க. பாட்டி, எங்க 2 பேரையும் குரங்குன்னு சொன்னல, இரு குரங்கு என்ன பண்ணுன்னு காட்டுறேன் அப்படின்னு ஹரிஷும் பவ்யாவும் வேகமா சாரதா கிட்ட ஓடி வந்தாங்க. சாரதா அவங்க கைக்கு சிக்காம அங்கிருந்து ஓடி போனாங்க. சாரதா பின்னாடியே குழந்தைங்களும் ஓடி போனாங்க. இங்க இருந்த அனாமிகா தண்ணில இருந்த வாத்தை எடுத்து அடிப்பட்ட இடத்துல கட்டு கட்டினா. அதுக்கப்புறம் அனாமிகா வழக்கம் போல எல்லா வேலையையும் முடிச்சிட்டு வாத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போனா. ஊர் முழுக்க அனாமிகா கிட்ட ஒரு வாத்து இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. வாத்து முட்டை வேணும்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அனாமிகா கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் அனாமிகா, என்ன சுஜாதா இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீயே ஏன் வீடு தேடி வந்திருக்க? இது வரைக்கும் என்கிட்ட நீ பேசுனது கூட இல்லையே. ஆமா, எது உன்னை பேச வச்சிருக்கு? எனக்கு வாத்து முட்டை வேணும் அனாமிகா. ஐயோ சுஜாதா, என்கிட்ட இருக்கிற வாத்து முட்டையெல்லாம் போடலையே. நிஜமாவே வாத்து முட்டை போட்டுச்சுன்னா அது நான் விற்க போறேன் இல்லையா? எல்லா முட்டையையும் நானும் எங்க வீட்லயும் சாப்பிட மாட்டோம்ல. அட, யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறீங்களே. நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி ஊரெல்லாம் இதையே பண்றீங்க. எல்லாருக்கும் இருக்க சந்தேகம் தான் எனக்கும். என் கூட நீயே உள்ள வந்து வாத்தை பாரு, அதுக்கப்புறம் நீயே சொல்லு. அத பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வாத்து முட்டை போடுதா இல்லையான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சுஜாதாவ தோட்டத்துல இருந்த வாத்து இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனா. சுஜாதா போய் பார்த்தா. கரெக்டா அந்த நேரத்துல வாத்து ஒரு முட்டை போட்டிருந்தது. அத பார்த்து அனாமிகா ஷாக் ஆயிட்டா. சுஜாதா சந்தோஷப்பட்டா. பாத்தியா அனாமிகா, நீ பொய் சொன்னாலும் உன் வாத்து உண்மைய சொல்லுது. முட்டைய போட்டு நிரூபிச்சிடுச்சு. எனக்கு முட்டை வேணும், இந்தா 100 ரூபாய். இதை எடுத்துக்கிட்டு முட்டைய கொடு. என்னது, ஒரு முட்டைக்கு 100? வேணும்னா 500 ரூபாய் கூட தரேன். ஆசை இருக்கலாம் அனாமிகா, பேராசை இருக்க கூடாது. வாத்து முட்டை சுழுவா கிடைக்குதா என்ன? உன்கிட்ட வாத்து இருக்குன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சதோ இல்லையோ, எல்லாரும் வாத்து முட்டை வேணும்னு அலையறாங்க. 100 ரூபான்னு சொல்லு, ஒரு யோசனையும் இல்லாம வாங்கிடுவாங்க. உனக்கும் நல்லா இருக்கும்.
இதுவே 500 ரூபானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அனாமிகா அவளுக்கு குறுக்குல வந்து பேசினா. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா, இல்லனா நீயே கேள்வி பதில் எல்லாத்தையும் சொல்லிக்கிறியா? நீ சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. ஒரு வாத்து முட்டை 100 ரூபாய். இந்த 100 எடுத்துக்கிட்டு அந்த வாத்து முட்டைய குடு, நான் கிளம்புறேன். எவ்வளோ நேரம் நான் உன் வீட்டில் இருந்தானா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இதை வச்சே சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னதுனால இனிமே இந்த சுஜாதாவோட நச்ச தாங்கலன்னு அனாமிகா பைசாவை வாங்கிட்டு இருந்த ஒரே ஒரு வாத்து முட்டையை எடுத்து சுஜாதா கிட்ட கொடுத்துட்டா. சுஜாதா அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனா. இப்ப என்னோட வாத்து முட்டை போடுதுங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது. எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கு படையெடுத்து வர போறாங்க. இவங்களை எதிர்கொள்ளணும்னா இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு தன்னோட மாமியார் சாரதா கிட்ட போனா. என்னடி வாத்துக்குட்டி, உன் வாத்து என்ன சொல்லுது? அத்தை, வாத்து ஒரு முட்டை போட்டுச்சு அப்படின்னு சொன்னதும் சாரதா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியாடி மருமகளே, போயே அந்த வாத்து முட்டை எடுத்துட்டு வா. அதை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன். போமா, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப மட்டும் அந்த முட்டைய சுஜாதா 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன அத்தைக்கு பயங்கரமான கோவம் வந்துரும். நான் செத்தேன். இந்த வார்த்தை இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க போகுதோ. அத்தை கிட்ட என்னத்த சொல்றது? எது ஆகுதோ பாத்துக்கலாம், உண்மைய சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நினைச்சிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. இப்படி எதையோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்த அனாமிகாவ, ஏண்டி அனாமிகா, என்ன ஆச்சு? வாத்து முட்டையை எடுத்துட்டு வான்னு சொன்னா பொம்மை மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிய. லேட் பண்ணாம போயிடுமா. போயே அந்த வாத்து போட்ட முட்டைய எடுத்துக்கிட்டு தான் வாயேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, அந்த முட்டைய 100 ரூபாய் கொடுத்து அந்த சுஜாதா எடுத்துட்டு போயிட்டான். நான் 100 ரூபாய்க்கு அந்த முட்டையை வித்துட்டேன் அத்தை. வேணும்னா அந்த 100 ரூபாவை உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். இதாங்க, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபாவை சாரதா கண்ணுல காமிச்சான். அதுக்குள்ள ஊர்ல இருக்க நிறைய பேரு சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. சாரதா அத்தை, சாரதா அத்தை, வீட்ல இருக்கீங்களா? அனாமிகா, கொஞ்சம் வெளியில வரியா? பிரசாத் அண்ணு, வீட்ல இருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. சாரதா, பிரசாத், அனாமிகா எல்லாரும் வெளியே வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கும் வாத்து முட்டை வேணும் வேணும்னு போராட்டம் பண்ணாங்க. சாரதாக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. ஐயய்ய, இது என்ன மீன் மார்க்கெட்டா? என்ன அது இது? எல்லாரும் சேர்ந்து சொறி நாய் கத்துற மாதிரி வாசல்ல நின்னு கத்துறீங்க. நாங்க ஏன் கத்த போற சாரதா அத்தை? நாங்க கேக்கும்போது மட்டும் வாத்து முட்டை இல்லன்னு உங்க மருமக அனாமிகா சொன்னா. ஆனா அந்த சுஜாதாக்கு வாத்து போட்ட முட்டைய 100 ரூபாய்க்கு வித்திருக்கால எப்படி? அவளா வந்தா 100 ரூபாவை கொடுத்தா வாத்து முட்டையை எடுத்துட்டு போயிட்டா. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பணத்தை கொடுத்துட்டு போங்க. முட்டைய போடும்போது உங்களை தேடி வந்து டெலிவரி பண்ணுவோம் வாத்து முட்டைய அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பணத்தை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ அத்தை, அந்த வாத்து இன்னொரு முட்டை போடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம இப்படி இவங்க கிட்ட பணத்தை வாங்குறது தப்பு இல்லையா? எனக்கு என்னவோ இது பிரச்சனையாகும் தோணுது. நீ வாயை மூடிக்கிட்டு போயே வாத்து முட்டை போட்டிருக்கா இல்லையாங்கிறத பாரு, கிளம்பி போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து வாத்தோட கூட்டுக்கு போய் பார்த்தா. உள்ள ஏகப்பட்ட முட்டைகள் இருந்தது. அத பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு கூடை நிறைய வாத்து முட்டைகளை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. வாத்து முட்டைகளை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முட்டைகளை பார்த்துட்டீங்க இல்லையா? எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு முட்டைய வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சாரதா கிட்ட பணத்தை கொடுத்து ஆளுக்கு ஒரு முட்டையா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தது. வாத்து முட்டைய வச்சு அனாமிகா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். குடிசை வீட்ல இருந்து கல்லு வீட்டுக்கு மாறினாங்க. மாட்டு வண்டியில இருந்து கார் வாங்கினாங்க. விலை உயர்ந்த புடவை கட்டினாங்க. அவ்ளோ பெரிய வீட்ல கூட வாத்துக்கு ஒரு சின்ன கூடு கட்டி வச்சாங்க. ஒரு நாள் வாத்து முட்டைய எடுக்க போனா அது ஒரு தங்க முட்டைய போட்டிருந்தது. அந்த முட்டைய எடுத்து பார்க்கும்போது வாத்து மின்னிக்கிட்டே பேச ஆரம்பிச்சுது. இன்னையோட உனக்கும் எனக்கும் இருந்த ஸ்நேகம் முடியுது அனாமிகா. அதனாலதான் உனக்கு இந்த தங்க முட்டைய பரிசா கொடுக்கறேன். உனக்கு எத்தனை முட்டைகள் வேணும்னாலும் அத்தனை முட்டைகளும் இது தங்க முட்டையில இருந்து வெளிவரும். என்ன காப்பாத்தி ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. உன்னோட நன்றி கடனை தீர்த்துட்ட. போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வாத்து அங்க இருந்து மறைஞ்சிருச்சு. அந்த விஷயத்த சாரதா கிட்ட சொன்னா அனாமிகா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க.
சில தேவ கன்னிகைங்க தேவ லோகத்துல செஞ்ச தப்புக்கு மனுஷங்களா மாறி கொஞ்ச நாள் இருப்பாங்க. அது அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. இப்படி ஆகாசத்துல இருந்து வந்த தேவதை வாத்தா மாதிரி நம்ம வீட்டுல வந்திருக்கு. அதால நம்மளும் உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுல வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த வாத்து கொடுத்த தங்க வாத்து முட்டைய வித்துட்டு அதுல கிடைச்ச பணத்துல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்துனாங்க அனாமிகா குடும்பம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.